இப்போ நம்ம பேச இருக்கிறது விஜய் அவர்களை. விஜயுடைய அரசியல் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வராரு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, 200 கோடி ரூபா 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, நம்ம அரசியலில் போனால் கொஞ்சம் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், பேரு புகழ் இப்போ இருக்குது. நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையாதுங்க. அந்த ரத்தன் டாட்டான்னு சொல்லிட்டு எத்தனை கோடி, இப்போ 100 ரூபாயில் 75 ரூபா மக்களுக்கு நல்லது. அதே மாதிரி பண்ணலாமே. அரசியலுக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா, இந்த நோகாமல் நொங்கு திங்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது விஜய் அவர்கள் பண்ணலாம், வைக்கலாம். ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க. மிஸ்டர் விஜய் சார், புரிஞ்சுக்கிடுங்க. நல்லது பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க? சும்மா இந்த அனிதா பொண்ணு நீட்டில் இறந்தா நீங்கள் அங்கே போனீங்க. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு முத பிரச்சாரத்துக்கு வாரேன்னு சொல்லிவிட்டு விவசாயங்க, இதெல்லாம் ஏமாறுவாங்களாங்க? நீ செழிப்பாக இருக்கும் போது 100 கோடி 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவும் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அஜித்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த கை உதவி பண்ணு, இந்த கைக்கு தெரியாமல் பார்த்துக்குவார். இன்னும் நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். நல்லது பண்ணனா எப்படி இல்லாமல் பண்ணலாங்க. இவங்க எல்லாமே சுயநலம். தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை, உடனே நான் சிஎம் ஆகணும். இன்கம் டேக்ஸி வீட்டுக்கு ரைடு வந்துருச்சான், உடனே நான் சிஎம் ஆகணும். சிரிப்பாக தான் வருது. 2026 இப்போ பாருங்கள், அவர் எல்லா தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளரை நியமிக்கிறார். இந்த பொறுப்பாளரை பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். அவர் நியமிக்கிறார்ல, எல்லா கட்சியிலையும் விலக்கி விட்டவங்க. எப்படி ஓவரால் லஞ்சம் வாங்குகிறாங்க, கெட்ட பேர் டிஎம்கேலையாக இருக்கட்டும், ஏடிஎம்கேல, பிஜேபியில், இப்படி உள்ள ஆளுகளை தான் இவர் தேர்ந்தெடுத்து வைக்கிறார். அப்போ அந்த கட்சி எப்படி வளரும்? விஜய் அவர்களுடைய கட்சி எப்படி வளரும்? மெச்சூரிட்டி கிடையாதுங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், தோல் திருமாவளவன் அவர் கட்சியில் இருந்து போனார். குஷி ஆனந்த், அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இவங்களெல்லாம் நம்பி அரசியல் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சிவாஜி ஐயா, எப்படி பாகிராஜ் ஐயா, டிஆர் ஐயா, நவரச நாயகன், சரத்குமார் ஐயா, கமல் சாரு, இவங்களோட இவருக்கு திறமை அதிகமாக இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் 2026 அரசியலுக்கு வராதிங்க. ஒரு 5 வருஷம் நல்லது பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ணுங்கள். அதில் வர அமௌண்ட்டில் இப்போ 1 லட்ச ரூபா வந்ததுன்னா 75,000 ரூபா எல்லோரும் செலவு பண்ணுங்கள். ஒரு கிராமத்தை தத்தெடுங்க. எப்படி போராட்டம் நடந்ததுன்னா அங்கே போய் கலந்துக்கோங்க. அப்போ மக்கள் உங்களை நம்புவேன். அதை விட்டுக்கிட்டு எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும், நான் சிஎம் பதவின்னு அவ்வளோ கேவலமாக இருக்குது. விஜய் சார் வந்தால் 2026 அசிங்கப்பட்டு போவீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ, வராதிங்க. நன்றி, வணக்கம். ஃபயர் டிவியில் அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களை நண்பன் ராமையா சரோஜாராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபயர் டிவி நம்ம டிவி இல்லை, உங்கள் டிவி.